இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். சமரசம் செய்கிறது, மற்றவங்களை சமாளிக்கிறது, இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தாராளமாக வரும். மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா கூட முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்கள் கூட அதிக நேரம் பேசுகிறது தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க பிடிக்குமா வெளியில் இருக்க பிடிக்குமா அப்படின்னு இந்த மிதுனராசி என்பர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட பாருங்கள், எனக்கு அதிக நேரம் வெளியில் இருக்கிறது தான் பிடிக்கும், வீட்டில் இருக்கிறது அவ்வளவோ பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. வெளியில் எங்கேயாவது போகிறது, வெளியில் எங்கேயாவது பயணம் செய்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற்றது. இந்த கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுற முக்கிய கிரக பயிற்சிகளில் இந்த 3 கிரக பயிற்சிகளும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷபத்திற்குள்ள பயிற்சியாக இருக்கிறார். ஆனி மாதம் 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். அங்கு ஏற்கனவே குரு பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க. அதே மாதிரி புதன் பகவான் 22ஆம் தேதி கடகத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனி பகவான் மீன ராசியிலும் இருக்காங்க. இதனால் என்னென்ன மாற்றங்களை இந்த மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க, இனி எந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது முன்ன நின்று உதவக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதனையாளர்கள், ஒரு படைப்பு திறன் மிக்கவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். பஞ்சாயத்து பேசுவதில் கெட்டிக்காரங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். நல்ல தீர்ப்பு சொல்வதிலையும் வல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படக்கூடியவங்க. தான் நினைத்ததை ஓரளவுக்கு சாதிச்சிருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குற மனப்பான்மை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அதிகம் இருக்கும். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது, வருகின்ற 30 நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மிதுனராசி அன்பர்கள் பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள் இந்த மாதிரி துறையில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் வருவதனால கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய வெற்றி மிகுந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா புகழோட உச்சிக்கே செல்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு புகழ், பெயர் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்றம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் பிறருக்கு கொடுத்த பணத்தை திருப்பி போய் கேட்டிங்கன்னா பணம் கரெக்டாக கைக்கு வராது.
காசு பணம் கொடுப்பதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். கடந்த ஓராண்டாகவே பார்த்திங்கன்னா மிகுந்த பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக பண விஷயத்தில் நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. 12ஆம் இடத்துல விரய குருவாக இருந்தாலும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குது. அதுவும் உறவுகளாலேயே ஒரு சில மிதுனராசி என்பர்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கவனமாக இருங்க. குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலை ஒரு சில மிதுனராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். இனிமேல் அந்த நிலை எல்லாமே மாறும். இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வரவு படிப்படியாக அதிகரிக்கும். புதிய உறவு ஒன்று வர இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகும். சுக்கிரன் லாப அதிபதியாக இருப்பதனால மனைவி ரொம்ப பக்கபலமாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி உறுதுணையாக நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. பல நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகமாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. ஏன்னா இதனால் வரையிலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், குடும்பத்தில் போதுமான வருமானம் இல்லாமல் நிறைய கவலைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த நிலை மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மகள் வாழ்க்கையில் கூட பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த காலகட்டத்தில் திருமண வரன் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், குரு தற்போது ராசியில் அமர்ந்திருக்கிறார். நல்ல தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு புகழ் பேர் இதெல்லாம் கூடி வரும். இந்த காலகட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பண வரவு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல அமைப்பு இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பாகும். தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. நல்ல ஒரு செல்வாக்கு, செழிப்பு, அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மிதுனராசி அன்பர்கள்லாம் நீண்ட நாளாக வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பாஸ்போர்ட் விசா விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் ஏமாந்துடாதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்கிறது நல்லது. வீண் வதந்திகள், புரளிகள் இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வெளிநாடு செல்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். இடமாற்றம் வேணும், வேலையில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இதுவரை இருந்த அந்த தேங்கி இருந்த மனநிலை, சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை இருந்திருக்கும். இனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு அமையும். நினைத்த துறையில் பிரிவில் நினைத்த பாடத்தை படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணினி, வணிகவியல் படிப்பெல்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வெற்றிகரமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மிதுனராசி அன்பர்கள் மேல்மலையனூரில் அமர்ந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டுட்டு வாங்க. நிறைய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அமாவாசையில் சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இன்னும் கூடுதலான பலன்களை அள்ளித்தரக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும். அங்காள பரமேஸ்வரியை போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு பதவி உயர்வு, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேல்மலையனூரில் அமர்ந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். அப்படி உங்களால் அவ்வளோ தூரம் கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கிற ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று
வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வரும். நம்பிக்கையோடு செய்ங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் அதாவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.